கையிலே கபாலியாயிருப்பவன், திருமயிலையிலே அருளை அள்ளி கொடுப்பவன். கையிலே கபாலியாயிருப்பவன், திருமயிலையிலே அருளை அள்ளி கொடுப்பவன். சிதம்பரத்தில் நடனமாடும் ஈஸ்வரன், சிதம்பரத்தில் நடனமாடும் ஈஸ்வரன். சீர்காழிக்கு போய் வருவான் அனுதினம், சீர்காழிக்கு போய் வருவான் அனுதினம். திரு அண்ணாமலையில் மகாதீபம் எரியும், திரு அண்ணாமலையில் மகாதீபம் எரியும். அது சிவராத்திரி மக்களுக்கு அருள் புரியும், சிவராத்திரி மக்களுக்கு அருள் புரியும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய ஓம். பாம்பனியும் சாம்ப சிவன் கோயில், இங்கு பரம்பொருளை காத்திடலாம் நேரில். சிவலிங்கம் இருக்கும் ஊரில், சிவலிங்கம் இருக்கும் ஊரில் திரு அண்ணாமலையில் மகாதீபம் காணும், திரு அண்ணாமலையில் மகாதீபம் காணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய ஓம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஒண்ணு போதுமா? அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே, புவனங்கள் ஆளும் அண்ணாமலையே. உனது விழிகளில் ஆரிரரோ ஆரிரரோ. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. அண்ணாமலைக்கு 2016க்கான சிறந்த பின்னணி பாடகர் விருது ஒரு குப்பை கதை படத்திற்காக தமிழக அரசு வழங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் நான் அது முருகர் கோயில் எந்த கோயில் போனாலும் சரி, நம்ம சிவன் கோயில் எங்கே போனாலும் சரி, ஒரு வேண்டுதல் வச்சுருப்பேன். அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தப்போ நான் கிரிவலம் போகும்பொழுது, இந்த ஆண்டு தொடங்கும் பொழுது, அதாவது பிறக்கிற இந்த 2026 ஏதாவது ஒரு சிறந்த படத்தில், ஒரு பெரிய படத்தில் பாடல் பாடணும். அதே மாதிரி ஒரு விருது ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரிவலம் பாதையில் வேண்டுதல் வச்சுட்டு அண்ணாமலையாரை பார்த்துட்டு நான் ரூம் போன உடனே காலையில் அதே மாதிரி எனக்கு ஃபோன் வருது ஜிவி சாருக்கு ஆஃபீஸிலேருந்து. நான் எடுத்தோடனே நினச்சேன் ஒரு வேளை பராசக்தியில் தான் அந்த வாய்ப்பு வருதோ அப்படின்னு. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்புறம் இங்கே சாமி கும்பிட்டு கச்சேரியெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் போய் பாடினேன். ஒரு பாட்டு இல்லாமல் அந்த இன்னொரு பாட்டும் படத்திலேயே ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அதே மாதிரி நமக்கான காலம் ஜெஞ்சர ஜெஞ்சர அது பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு பெரிய சந்தோஷம். படம் வந்த உடனே, ரிலீஸ் ஆன உடனே சரி நம்ம 2026 ஒரு படத்தில் பாடியிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம், வேண்டுதல் மாதிரி கிடைச்சதுன்னு. விருதும் அதே மாதிரி நான் நினச்சே பார்க்கல. இதே மாதிரி எங்களுடைய கிராமத்தில் விருதகிரீஸ்வரர் விருதாச்சலத்தில் சாமி கும்பிட்டு நிகழ்ச்சி கிளம்புறேன். திடீர்னு பார்த்தாக்க பத்திரிகை துறை மூலமாக அந்த லிஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் பொதுவாக வலைதளங்களில். அப்படி பார்க்கும்போது திடீர்னு 2016 யார் சிறந்த பாடகர் அப்படின்னு பார்ப்போன்னு பார்த்தா என்னுடைய பேர் இருந்தது. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா கிராமிய கலையில் இருந்து
ஒரு ராவான குரல், மக்கள் இசை குரல், மண்ணின் குரல், இந்த குரலுக்கு வந்து ஒரு சிறந்த பின்னணி பாடகர் கிடைக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய அரிதான விஷயம், அபூர்வமான விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம பாடல் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வணங்கி அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன், சந்தோஷம் அடைஞ்சேன். இது ஒரு குப்பை கதை அப்படின்ற ஒரு படம். அந்த குப்பை கதை வந்து எப்படின்னாக்க படம் கதையா குப்பை கதை அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இல்லை. இது வந்து துப்புரவு பணியாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதுதான் கதையே. அதில் வந்து நம்மளுடைய டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க கதாநாயகனா. முதல் படம் அவருக்கு அதுதான். அதில் நான் வந்து பாடினது ஜோஷ்வா ஸ்ரீதர் மியூசிக்கில், நாமுத்துக்குமார் அண்ணன் வரிகளில், காளி ரங்கசாமி டைரக்ஷன் அவங்க இதில் வந்து நான் பாடினது ரொம்ப சந்தோஷம். ஆனால் 2016-15 பாடும்பொழுது நான் விருது கிடைக்குன்னு நினைக்கல. பாடியாச்சு, படம் வந்தது, பாட்டு வந்தது, அவ்வளோதான். ஆனால் இப்போ அது தமிழக அரசு வந்து அந்த வருஷத்தில் அது சிறந்த படமாகவும் சிறந்த பாடலாகவும் தேர்ந்தெடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து தமிழக அரசுக்கும் இந்த நேரத்தில் நன்றி, அதேமாரி ஜூரி மெம்பருக்கும் நன்றி. இந்த நன்றியை வந்து இறைவன் நமக்கு கொடுத்ததுக்காக இறைவன்ட்டு ஒரு நன்றி சொல்லணுன்ட்டு இன்னைக்கு சிவராத்திரி அதுவுமா வந்து கச்சேரி பண்ணிவிட்டு அப்படியே கிரிவலம்லாம் போய் சுற்றிட்டு வந்து திரும்ப அண்ணாமலையரை பார்த்து தரிசித்து அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு இன்னும் நிறையா இதேமாரி வாய்ப்புகள் கிடைக்கணும், நிறைய பாடல்கள்லாம் பாடணும், மக்களுடைய ஆதரவு இருக்கணும், இறைவனுடைய அருள் இருக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஆனால் இந்த சிவராத்திரி இதில் வந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அதனுடைய வைப் எப்படி இருக்குது? கிரிவலம் போயிட்டு வந்தீங்க நேற்று, அது கூட்டத்தில் நீங்கள் போகும்போது அதனுடைய வைப் எப்படி இருக்குது? எப்பயுமே வந்து அண்ணாமலையரை நினைச்சாலே முக்தி கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மையிலேயே அது எல்லா நேரத்துலையும் எல்லா காலகட்டத்திலையும் அது எனக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து கார்த்திகை தீபத்தில் எதர்ச்சியாகவே நான் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது இங்கே வந்த நேரத்தில் தான். அப்படி அந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு இப்போ இந்த 26 வரைக்குமே நான் தொடர்ந்து பாடிட்டு இருக்கேன் கார்த்திகை தீபத்தில். அதனால் எப்பொழுதுமே அண்ணாமலையாரை நினைச்சாலே அவ்வளோ சந்தோஷம் போது இங்கே வந்தால் நிறைய நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அதே மாதிரி மக்களோட மக்களை கிரிவல பாதையில் வரும்பொழுதும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அதுக்காக தான் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. நிறைய திரைப்பட கலைஞர்கள், நிறையா சிறப்பு விருந்தினர்கள் வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து அண்ணாமலையாரை தேடி வராங்க. இப்பயும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க அவரை வந்து நினைச்சாலே, அவர் வந்து வணங்கினாலே, இந்த மண்ணை தொட்டாலே அண்ணாமலையார் நமக்கு நினைச்ச காரியத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயம். அதனால தான் எல்லாரும் இங்கே வந்து அண்ணாமலையாரை வணங்கிட்டு போகிறாங்க. எனக்கும் அது நடக்குது. நன்றி. தேங்க்யூ.